இருந்தாலும் இந்த ஏஆர் முருகதாஸ் படம் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது இல்லையா, அதனால இந்த படத்து மேலே ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் ஏஆர் முருகதாஸ் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த டீசர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இவர் வேற ஒரு லீக்கு போயிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸும் பின்னிருந்தாப்புல பார்க்கும்போது இந்த ரொம்ப சட்டிலாக ஒரு 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 வில்லத்தனம் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸில் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய ஹீரோஸ் வந்து இருக்காங்க. நம்ம துப்பாக்கி படத்தில் வில்லனாக வருவார், அவரும் இருக்கார். அவர் தான் ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுறாருங்கிற மாதிரி தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பாம் பிளாஸ்ட்டு அந்த மாதிரி பயங்கர ஸ்டண்ட் காட்சிகளும் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கனால பயங்கர ஆக்ஷன் பேக்கடான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆக்ஷன் பேக்கடாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தும் வந்து இந்த கதைக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். இதை ஏன் நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஏஆர் முருகதாஸ் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கார் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக. அது வந்து அந்த அளவுக்கு ரீச் வந்து இல்லை, கத்தி துப்பாக்கி அளவு சர்க்காரோட ரீச் வந்து இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவனும் ரொம்ப நாளாக வந்து ஃபீல்டில் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கும் ஒரு கம்பேக் வந்து தேவைப்படுது.